வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் நம்ம மாஸ்டர் கையால் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவர் கையால் போட்ட பரோட்டாவும் சூப்பராக பொன்னிறமாக ரெடி ஆகிருக்குது. சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. எல்லோரும் வாங்க மக்களே, நிறையா சாப்பிட்லாம். மாஸ்டர் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. தேடி வந்துடுங்க ஆதித்யா ஹோட்டலுக்கு. வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி போட்டுடலாம். வாங்க, அடுப்பத்தை வச்சு கருவேப்பிலை தலை போட்டிருக்குறேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்குறேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா எல்லாம் போட்டு நல்லா வணக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலு. மசாலையெல்லாம் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம இந்தியன் கிரேவி வச்சுக்கிறோங்க, அது ஊற்றிக்கலாங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாக்கு எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மாஸ்டர் வணக்கம். என்ன சமைக்கிறீங்க? பன் பரோட்டாவா? பன் பரோட்டா, பன்னுன்னு சொல்றீங்களே, அப்ப பரோட்டாக்குள்ள பன்னு வச்சிருக்கீங்களா? வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பன்னு அது உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நாங்க இனிமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யார் வேணா வந்து பன் பரோட்டா வாங்கி சாப்பிடுங்க. பன் இல்லைன்னா மாஸ்டர் யார் வேணா அடிச்சிருங்க. வாங்க, பேக்கரிக்கு யாரும் போயிடாதீங்க சரியா? நேரம் பரோட்டா கடைக்கு வந்து பன் இருக்குதான்னு கேட்டுருங்க சரிங்களா? எல்லாரும் வரப்போறாங்க தேடி. கன்ஃபார்ம் வாங்க போறீங்க, பார்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான வீச்சு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு மாஸ்டர் கையால. வாங்க, பள்ளிப்பாளையம் கிரேவி போட்டுக்கலாம். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி போட்டுக்கலாம். ஆயில் விட்டு, தேங்காய் ஆயில் விட்டு, வரமிளகா போட்டுக்கலாங்க, தேங்காய் போட்டுக்கலாங்க. பையில சிக்கன் வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கிரேவி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சிக்கன் மசாலு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்தால் சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்க, நம்மளோட வீச்சு பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாஸ்டர் கையில் போட்டது சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கஸ்டமர் கொடுத்துறேங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க மக்களே. மாஸ்டர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன தட்டு நிறைய என்னமோ எடுத்துட்டு நிக்கிறீங்க? சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, குருமா ஒரு கஸ்டமருக்காக கேட்டு இருக்காங்க, ரெடி பண்ணி எடுத்து. நேற்று வந்து ஒரே ஜாலியாக சுற்றிட்டு லீவ் போட்டு இன்றைக்கி யாரும் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. நல்ல பிள்ளை மாதிரி. சூப்பர் மாஸ்டர், கொடுத்துருங்க மாஸ்டர். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வாங்க, சிக்கன் சில்லி போட்டுக்கலாம். இன்றைக்கி சிக்கன் சில்லி ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சூப்பரான சிக்கன் சில்லி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எம்டி பிரியாணி நான் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க மக்களே. கேட்டுக்கோங்க, என்ன பிரியாணி வாருங்கள் மாஸ்டர். எலி கறி பிரியாணி வாங்கி தர்றேன். எலி கறி பிரியாணியாம்மா? வயலில் சுண்டலி வேறு இருக்கு, வயலெலி வேறையா? சூப்பரா இருக்கும். நான் சாப்பிடுவேன், நீங்க ரெடி பண்ணுங்க, வந்துடுறேன். லைக் போட்டு விட்டேன். நீங்க நலமா? நீங்க சாப்பிட்டீங்களா? ரொம்ப பிடிக்கும். என்ன கறி பிடிக்கும்? வெள்ளி கறியோட எனக்கு தவக்கலை கறி தான் ரொம்ப. தவக்கலை கறி ரொம்ப பிடிக்குமா? யோ, வயல்ல பாம்பு தான் சுத்து, பார்த்துக்கோ. பாம்பு இருக்கு வயல்ல. ஓகே, பாம்பு அடிச்சு எனக்கு கறி செஞ்சு கொடுத்தாலும் ஓகே, நான் வரேன். கறி எழுதிக்காரு, அது எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன். லைக் போட்டு விட்டேன். நீங்க நலமா? நீங்க சாப்பிட்டீங்களா? வீட்டில் அனைவரும் சொல்லுங்க. 1/2 ஆஃப் ஆயில் போட முடியுமா உங்களால? எந்த மாசாலையும் முடியாதா? என்ன சொல்றீங்க? என்னங்க 1/2 ஆஃப் ஆயிலே உலகத்தில் எந்த மாஸ்டராலையும் போட முடியாது, நம்ம மாஸ்டரால் மட்டும்தான் போட முடியும்னு சொல்கிறாரு. எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு முட்டையை வச்சு தான் போட்டிருக்கிறாரு. அது எப்படி 1/2 போடுவாருன்னு தெரியல. மாயமில்லை மந்திரமில்லை, நம்ம மாஸ்டர் 2 ஆஃப் ஆயில் போட்டு கொடுக்குறாரு, பார்த்துக்குங்கோ. இல்லைங்க, 4 ஆஃப் ஆயிலா? என்னங்க சொல்கிறீங்க? மாயமில்லை மந்திரமில்லை, நான் ஒரே முட்டையில் 4 ஆஃப் ஆயில் போட்டு கொடுக்கும் மாஸ்டர் இவர் மட்டும்தான்.
பாருங்கோ. ரெடி ஆயிடுச்சு. ஆனால் 1/4 1/4 முதலையே தமிழ்நாட்டில் நீங்கள் தாங்க மாஸ்டர் இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் மாஸ்டர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கடை வந்து காலையில் 11 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்குங்க. மத்தியானம் சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, ரைஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, இது எல்லாம் எது மொத்தமாக கேட்டாலும் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். ரெகுலராக ஒவ்வொரு ஆள் வந்து சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். 50 பேர் உட்காந்து சாப்பிட்றாப்புல இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அத்தனை இட வசதி இருக்குது. நீங்கள் கேட்ரிங் அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் மொத்தமாக 500 பேர் 1000 பேர் வரைக்கும் சமைச்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம இட வசதி இருக்குது. நம்ம சமைச்சு கொடுக்கலாம். என்ன மாஸ்டர்? எங்ககிட்ட கிரில் இருக்குது. சிக்கன் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிரேவி இருக்குது, செட்டிநாடு கிரேவி இருக்குது, பள்ளிப்பாளையம் கிரேவி இருக்குது, நார்மலாக சிக்கன் பெப்பர் கிரேவி இருக்குது. உங்களுக்கு வந்து ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, கிர்மா பிரியாணி இருக்குது. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் ஆர்டர் நீங்கள் கொடுக்குறதுலேருந்து தான் எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறதுனாலும் மொத்தமாக கல்யாண மண்டபத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கேட்டிங்கனாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஏன் சாப்பாடாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் எது கேட்டாலும் ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போது. நம்ம ஸ்விக்கியில் டொமேட்டோ ரெண்டுலேயுமே ஆர்டர் நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் பொருள் வேணும் அப்படின்னா, சாப்பாடு வேணும்னா வாங்கிக்கலாம். சரி வாங்க போய் அடுத்தது முக்கியமான ஐட்டத்தை காமிச்சிட்றோம். அப்படியே இங்கே வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது 2 இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் வசதி இருக்குது. இங்கே 2 டாய்லெட் இருக்குது. வெளியிலேருந்து தூரத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னா, ஹோட்டலுக்கு வர்றோம் அப்படின்னா டாய்லெட் இருக்கா அப்படிங்கிற நிறைய பேரோட கேள்வி. டாய்லெட் வசதி இருக்குது. ஓகே, வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் போடுங்க. லதா கார்த்தி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி. நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாங்க. மாஸ்டர் அக்கா, இந்த எண்ணெய் பாக்கெட்டை கதையை கேளுங்களா? கதை சொல்லுங்க. அங்கே இருக்கிற எம்டி எண்ணெய் பாட்டி எடுத்து ஊற்றிட்டு நம்ம கண்ணன் கடையிலேருந்து வாங்கி வந்து வச்ச எண்ணெய் பாக்கெட் இங்கே வச்சுட்டு எண்ணெய் அதுக்காட்டி 1 லிட்டர் காலி பண்ணுமோ? அவ்வளோ அறிவாளியாக நம்ம வேலை செய்யணும். இல்லை, நான் என்ன நினச்சேன், நீங்கள் ஆயில் இல்லைன்னு நினச்சேன். ஒர்த்தா போடாதுக்கு முன்னே ஆயில் காலி ஆகி போச்சு. ஆயில் காலி ஆச்சு. பரோட்டாவே போடலையே, நம்ம எப்படி 1 லிட்டர் எண்ணெய் காணாம? நான் நினச்சேன் எல்லாத்தையும் தோசைக்கல்ல ஊற்றி இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். அதான் துண்டை வந்து தோல் மேலே போட்டு துண்டை தயார கதையா. எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு எங்க இந்த டேபிள் மேலே வச்சுட்டு இங்கே பாருங்க, இங்கே வச்சுட்டு எங்கே போய் எண்ணெய் தேடிக்கிட்டு பணாத்தி கிடக்குறேன். எண்ணெய் காணாம ஐயோ அதுக்காட்டி 1 லிட்டர் எண்ணெய் ஆகிடுச்சு. 1 கிலோ பரோட்டா கூட ஏற்றுலேயே 1 லிட்டர் ஆகிட்டு அப்படின்னு குழம்பு கிடக்குறாங்க. நீங்கள் தான் மண்டை குழம்பி போச்சு மாஸ்டர். உங்களுக்கு மண்டை மூளை குழம்பி போச்சு. ஐயோ எல்லாமே அந்த நீலகண்டன்ற பண்ண வேலை தான். நீலகண்டன் எங்க இருந்தாலும் வரவும். அனிதாவுக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது.